நான் சீமான் அவர்களை பற்றி சொன்னது, அவர் தேர்தல் வாக்குறுதியில அண்ணன் சீமான் அவர்கள் 2016 சொன்னது மொழிக் கொள்கை. இத்தனைக்கு தமிழ் தேசியம் பேசுறார். தமிழ் பயிற்று மொழியா இருக்கணும், தமிழ்ல சொல்லிக் கொடுக்கணும். ஆங்கிலம் கட்டாய பாடமொழியா இருக்கணும். விருப்ப மொழி, அதாவது ஒரே ஒரு சப்ஜெக்ட், அது ஹிந்தி உட்பட உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மொழி. இதுல ஹிந்தி என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தியதே அண்ணன் சீமான் அவர்கள் 2016 அவருடைய தேர்தல் வாக்குறுதி. இன்னைக்கு சொல்றாரு, இல்ல நான் தான் டைப் அடிச்சேன், நான் தான் எழுதினேன், நான் ஹிந்திங்கிற மாதிரி இல்லையா அப்படி. அவருடைய தேர்தல் வாக்குறுதி 2016 சீமான் அவர்கள் சொல்லி இருக்கின்றார். இன்னைக்கு புதிய கல்விக் கொள்கை அதேதான். பயிற்று மொழி 5ஆம் வகுப்பு வரை கட்டாயம் தமிழ். இன்னைக்கு பயிற்று மொழி தமிழகம் ஆங்கிலத்தில் இருக்கு. இன்னைக்கு சிபிஎஸ்இ எந்த போர்டா இருந்தாலும் தமிழ் மொழியில பயிற்று மொழிங்கிறோம். ஆங்கிலம் என்பது கட்டாய பாடமொழி. அதே போல ஒரு விருப்ப மொழி, ஒரே ஒரு பேப்பர், அது மலையாளமோ கன்னடமோ தெலுங்கோ ஹிந்தியோ உருதோ சமஸ்கிருதமோ பிரெஞ்சோ, ஒரே ஒரு லாங்குவேஜ் பேப்பர் தான். நாம் இன்னைக்கு இந்த மும்மொழி கொள்கையில 3வது மொழி என்பது ஒரே ஒரு லாங்குவேஜ் பேப்பர். இது அண்ணன் சீமான் அவர்கள். அடுத்து ஐயா விஜய் அவர்களுக்கு வர்றேன். இங்க எத்தனை பேருக்கு தெரியும், அண்ணன் விஜய் அவர்கள் ஒரு தனியார் சிபிஎஸ்இ பள்ளி நடத்துறது. தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் திரு விஜய் அவர்கள் ஒரு சிபிஎஸ்இ பள்ளி நடத்துறாங்க பதூர்ல. அந்த பள்ளியினுடைய பெயர் விஜய் வித்யாசிரம். நடிகர் விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் வித்யாசிரம் என்கின்ற பள்ளி நடத்துறாங்க. சி ஜோசப் விஜய் என்கின்ற பெயரை பாருங்க, நான் கொடுத்திருக்கிற டாக்குமெண்ட்ல கொஞ்சம் ஜூம் பண்ணுங்க. சி ஜோசப் விஜய் என்கின்றவர் யாரு? அவர் புதுசா மேல இருந்து வந்தாரா? அவருடைய இடத்தை 35 ஆண்டுகள் 2017 இருந்து 2052 வரை திரு ஜோசப் விஜய் அவர்கள் அவருடைய இடத்தை ஒரு அறக்கட்டளைக்கு 35 ஆண்டு லீஸ் கொடுக்கிறார். அந்த அறக்கட்டளை யாருடைய பேர்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்குன்னா திரு சந்திரசேகர் அவருடைய பேர்ல, எஸ்.ஏ. சந்திரசேகர் அவருடைய பேர்ல அந்த அறக்கட்டளை ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. இந்த டாக்குமெண்ட்ல எஸ்.ஏ. சந்திரசேகர் அவர்கள் நடத்தக்கூடிய பள்ளி, அந்த ட்ரஸ்ட் நடத்தக்கூடிய பள்ளி தான் விஜய் வித்யாசிரம். என்ன அர்த்தத்துல சில அரசியல் தலைவர்கள் அவங்க நடத்துற பள்ளி சிபிஎஸ்இ, அவங்க நடத்துற பள்ளியில ஹிந்தி இருக்கு, அவங்க சொந்த குழந்தைங்க பிரெஞ்சு படிக்கிறாங்க. அன்பில் மகேஷ் பொய்யாமொழியினுடைய சொந்த குழந்தை பிரெஞ்சு மொழி படிக்கிறாங்க. இந்த அரசியல்வாதிகள் எந்த லட்சணத்துல வெளியே வந்து அரசு பள்ளியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் மட்டும் 2 மொழி படிக்க வேண்டும் என்று எந்த லட்சணத்துல சொல்றாங்க? அது தமிழக வெற்றி கழக தலைவர் அண்ணன் விஜயாக இருக்கட்டும், அண்ணன் சீமான் அவர்களாக இருக்கட்டும், தமிழகத்தினுடைய பள்ளி கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அன்பில் மகேஷ் பொய்யாமொழியாக இருக்கட்டும். ஏன் இதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு இன்னொன்னு பாருங்க. இன்னைக்கு நான் சன்சைன் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்லாம் போக விரும்பலைங்க. முதலமைச்சருடைய குடும்பத்தில் நடத்துறாங்க, ஹிந்தி இருக்கு, அதெல்லாம் விடுங்க. இன்னைக்கு இன்னும் ஒரு படி மேல போறோம். சென்னை பப்ளிக் ஸ்கூல், கலாநிதி வீராசாமி அவர்களுடைய எம்பி அவர்களுடைய குடும்பம் நடத்தக்கூடிய பள்ளி. இதுல என்ன போட்டிருக்காங்கன்னா, இது ஸ்டேட் போர்ட் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல், ஆங்கில பள்ளி. இங்கிலீஷ் இஸ் தாட் அஸ் ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ். செகண்ட் லாங்குவேஜ் நீங்க தமிழ் ஹிந்தி பிரெஞ்சு எது வேணாலும் எடுத்துக்கலாம். இங்க பாருங்க, இந்த பள்ளிக்கூடம் மெட்ரிகுலேஷன் பள்ளிக்கூடத்தில் தமிழ் கம்பல்சரி கிடையாது. நான் சிபிஎஸ்இ பத்தி பேசலைங்க. மெட்ரிகுலேஷன் பள்ளிக்கூடத்தில் தமிழ் 2வது மொழி கிடையாது. நீங்க தமிழும் படிக்கலாம், ஹிந்தியும் படிக்கலாம், பிரெஞ்சும் படிக்கலாம். இதெல்லாம் மெட்ரிகுலேஷன் பள்ளியினுடைய நிலைமை. இன்னைக்கு தமிழ்நாடு அரசு சொல்றாங்க, இல்ல அண்ணாமலை சொன்ன தரவுக்கு எங்கிட்ட ப்ரூஃப் இல்லை, வெக்கக்கேடு. நாங்க சொல்றோம் 30 லட்சம் பேர் தமிழ்நாட்டில் மும்மொழி கொள்கை படிக்கிறாங்க. 3 மொழியில 30 லட்சம் குழந்தைகள் படிக்கிறாங்க. தமிழ்நாடு அரசு என்ன சொல்லணும்? இவ்வளவு டேட்டா இருக்கு, எம்இஸ் சாஃப்ட்வேர் கையில் இருக்கு. டேட்டா எடுத்து என்ன சொல்லணும்? பத்திரிகை நண்பர்கள்ட்ட 30 லட்சம் படிக்கிறாங்களா, 25 லட்சம் படிக்கிறாங்களா, 40 லட்சம் படிக்கிறாங்களா? அவங்ககிட்ட டேட்டா இருக்கு. தமிழ்நாட்டினுடைய எல்லா பள்ளியினுடைய டேட்டா இருக்கு. இன்னைக்கு தமிழ்நாடு அரசு சொல்றாங்க, இல்ல அவர் 30 லட்சம்னு சொன்னதுக்கு ப்ரூஃப் இல்லை. சரி, நான் 30 லட்சம் சொன்னதுக்கு ப்ரூஃப் இல்லைன்னா நீங்க ப்ரூஃப் கொடுங்க. நீங்க 10 லட்சம் சொல்றீங்களா, ப்ரூஃப் கொடுங்க. 20 லட்சம் சொல்றீங்களா? ஒரு தமிழ்நாடு அரசு, இவ்வளவு பெரிய ஒரு அரசு, இத்தனை ஆயிரம் பேர் வேலை பார்க்கறாங்க, இத்தனை ஐஏஎஸ் அதிகாரிகள் இருக்கிறாங்க. உங்ககிட்ட 30 லட்சம் பேரா 20 லட்சம் பேரா மும்மொழி கொள்கையில் இருக்காங்க, நீ மழுப்புறீங்கன்னா 30 லட்சத்திற்கு மேல் தமிழ்நாட்டில் 3 மொழி படிக்கக்கூடிய மாணவர்கள் 30 லட்சம் பேருக்கு மேல இருக்காங்க. நான் குறைவாகத்தான் 30 லட்சம் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தினேன். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.